அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வாழ்க்கையில் கஷ்டம் மேலே கஷ்டம், எனக்கு எந்த நல்லதுமே நடக்க மாட்டேக்கி, மனம் ஒரு நிலையில் இருக்க மாட்டேக்கி, எனக்கு மனசில் ஒரே போராட்டமாக இருக்குது. எதையாவது செய்கிறதுக்கு முன்னாடி எனக்கு அதில் முடிவு எடுக்கவே தெரியல. நான் எடுக்கக்கூடிய முடிவு சரியா தவறா அப்படின்னு தெரியாமலே நான் என்னுடைய முடிவுகளை எடுத்துக்கிட்டு என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டுருக்கிறேன். என் மனக்குறைகள் எப்போதுமே நீங்க மாட்டேக்கி, தொடர் கஷ்டம், தொடர் தோல்வி, தொடர் அவமானங்களை நான் சந்திச்சுட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறவங்க சதுர்த்தி நாளில், இன்றைய நாளே பார்த்தீங்கன்னா சதுர்த்தி தான். இதை மாதிரி சதுர்த்தி நாட்களில் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது பார்த்தீங்களா, இந்த ஒருவரி மந்திரத்தை வாழ்க்கையில் எப்படிப்பட்ட கஷ்டம் உங்களுக்கு இருந்தாலும் ஓம் விகடாய நமக அப்படின்னு மனதார பிள்ளையாரை நினச்சிட்டு, அதாவது கணபதியை நினச்சிட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். இதை ஏன் சதுர்த்தி நாளில் சொல்கிறோம் அப்படின்னா, விநாயகருக்கு மிகவும் உகந்த திதி சதுர்த்தி திதி. இந்த சதுர்த்தி திதி பார்த்திங்கன்னா சங்கடங்களை தீர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான நாள். நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அதை தீர்க்க இந்த நாளில் நம்ம விநாயகர் பெருமான் வழிபாடு செய்யணும். இந்த ஒருவரி மந்திரத்தை சதுர்த்தி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் கோவிலில் அமர்ந்து சொல்லலாம், உங்கள் வீட்டில் பூஜையில் அமர்ந்து சொல்லலாம். அதிகாலையில் எழுந்ததும் பார்த்தீங்கன்னா சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு சூரியனை பார்த்து சொல்லலாம். அது மாதிரி ஒரு சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா ஆறு, கடல், ஏரி, குளம் இந்த இடங்களில் போய் தியானம் செய்யக்கூடிய பழக்கம் இருக்கும். அந்த இடங்களில் அமர்ந்து சொல்லலாம். முடிந்தால் அன்றைய தினம் விநாயகர் ஆலயம் சென்று விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி வழிபாடு செஞ்சு அங்கேயே அமர்ந்து இந்த ஒரு வரியை சொன்னீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட கஷ்டமும் விநாயகர் பெருமான் அருளால் நிச்சயமாக நீங்குங்க. இது இத்தனை முறை தான் சொல்லணும் அப்படின்னு கிடையாது. உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லி பாருங்கள். கணபதியின் அருளால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே நிச்சயமாக தீரும். இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.